கண்ணியமிக்க முஃமினீன்களே, இபாதத்துகள் என்பது நம்முடைய தொழுகை, நோன்பு, சதக்காக்கள், ஹஜ்ஜு போன்ற காரியங்கள் மாத்திரமல்ல. அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான், ஒமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன், மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்கே தவிர வேறு எதற்கும் படைக்கவில்லைங்கிறான். மனிதனை படைத்த நோக்கம் இபாதத் என்றால் நம்முடைய சம்பாத்தியம், நம்முடைய வேலைகள், இதர நம்முடைய காரியங்கள், அல்லது நாம் இயல்பாக நம்முடைய பழக்கத்தின் அடிப்படையில் செய்யக்கூடிய உணவு உண்பது, நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுவது, சுய தேவைகளை நிறைவேற்றுவது, இதெல்லாம் என்ன? வாழ்க்கையிலே மனிதனை படைத்ததை இபாதத்து தான் என்று சொன்னால், இந்த காரியங்கள் எல்லாம் என்ன என்று சொன்னால் பெருமக்கள் சொல்வார்கள், நம்முடைய ஆதத்தையும் இபாதத்தாக ஆக்க வேண்டும். நம்முடைய பழக்க வழக்கங்களையும் நம்முடைய நடைமுறைகளையும் கூட இபாதத்தாக ஆக்க வேண்டும். ஒரு மூமினை பொறுத்தவரையில் அவனுடைய எல்லா செயல்களும் இபாதத்து தான். ஈமானுடைய அடிப்படையிலே ஒரு மூமின் ஈமானுடைய அடிப்படையில் செய்யப்படக்கூடிய எல்லா காரியங்களுமே இபாதத்து தான். ஒரு நாள் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளிடத்தில் கேட்கிறார்கள், அலா உனப்பியுக்கும் பிமா ஹுவ கைரும் மின் தரஜத்தி ஸலாத்தி வஸ்ஸியாமி வஸ்ஸதகா. என் அருமை சஹாபிகளே, நஃபிலான சதகாக்களை விட, உபரியான வணக்கங்களை, தொழுகைகளை விட, உபரியான நோன்புகளை விட சிறந்த ஒரு அமலை உங்களுக்கு நான் சொல்லி தரட்டுமான்னு கேட்டான். அதை விட சிறந்த நன்மையை தரக்கூடிய ரப்பின்பால் உங்களை நெருக்கி வைக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு அமலை உங்களுக்கு சொல்லி தரட்டுமான்னு கேட்டான். காலு நாம் யா ரசூலல்லாஹ், கண்டிப்பாகன்னு சொன்னான். கால இஸ்லாஹு தாத்துல் பைன், உங்களுக்கு மத்தியில் இணக்கமாக இருப்பதுன்னு சொன்னான். உங்களுக்கு மத்தியிலே உள்ள மனக்கசப்புகளை போக்கி இணக்கமாக இருப்பதுதான் அது வெறும் சாதாரணமான ஒரு காரியம் என்பது அல்ல, அது ஒரு இபாதத்துன்னு சொன்னான். இபாதத் என்பது மாத்திரமல்ல, உபரியான இதர வணக்கங்களை எல்லாம் விட சிறந்த இபாதத். இணக்கமாக இருப்பதும் இணக்கத்திற்கான முயற்சிப்பதும் எல்லாமே இபாதத் என்ற ஹதீஸிலே நமக்கு அதிலிருந்து விளங்க தெரிகிறது. கண்ணியமானவர்களே, ஒரு மனிதனுடைய அல்லது ஒரு சமூகத்தினுடைய அல்லது ஒரு ஊரினுடைய ஒரு மஹல்லாவினுடைய இணக்கம் போய்விடுமானால் அவங்களுக்கு மத்தியில் சண்டை சச்சரவுங்கிறது ரொம்ப ஈஸி. பிரச்சனைகளை உண்டாக்குறது, சண்டை சச்சரவுங்கிறது ரொம்ப ஈஸி. இந்த இணக்கம் போய்விடுமானால் முதலாவது அங்கிருந்து பரக்கத்து எடுபட்டு போய்விடும். முதலாவது அங்கிருந்து பரக்கத்துகள் எடுபட்டு போய்விடும். அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான், உங்களுடைய பலம் போய்விடும் என்று சொன்னான். உங்களுக்கு மத்தியில் நீங்கள் தர்க்கித்துக் கொள்ளாதீர்கள், உங்களுக்கு மத்தியில் சண்டையிட்டுக் கொள்ளாதீர்கள். நீங்கள் சிதறி விடுவீர்கள். உங்களுடைய வலிமை போயிடுங்கிறான். எவ்வளவு பெரிய கல்வியினால், இதர சேவைகளினால், இதர காரியங்களினால் உண்டாகக்கூடிய சிறந்த நிலையிலே நீங்கள் இருந்தாலும் கூட அதனால் ஏற்படக்கூடிய எந்த வலிமையும் உலகத்தில் உண்டாகாது. இந்த வலிமை போய்விடும் என்று சொல்கிறான். பரக்காத்துகள் போய்விடும், வலிமை என்பது இல்லாமல் ஆகிவிடும், வளர்ச்சிகள் தடைபடும். பிணக்கம் வந்துருச்சுன்னு சொன்னா இவங்களுக்கு மாற்றமா அவங்க, அவங்களுக்கு மாற்றமா இவங்க, இந்த சிந்தனை தான் இருக்குமே தவிர பொது வளர்ச்சிங்கிறது எங்க இருக்கும்? அங்க வளர்ச்சி என்பது தடைபட்டு போய்விடும். வளர்ச்சி என்பது தடைபட்டு போய்விடும். குர்ஆன் ஷரீஃப் நமக்கு அதற்கான செய்திகளை சொல்லி காண்பிக்கிறது. அருமையானவர்களே, ஹதரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலாவுடைய வஃபாத்தினுடைய நேரத்தில் எல்லாரும் ஹதரத் அபூ ஹுரைரா தான் சொல்கிறாங்க, எல்லாரும் கவலைப்பட்டாங்க. எல்லாருக்கும் கவலை. லின்னாசி ஹம்முன் வலி ஹம்மானி, எல்லாருக்கும் ஒரு கவலை, எனக்கு ரெண்டு கவலைன்னு சொன்னாங்க. லின்னாசி ஹம்முன் வலி ஹம்மானி, மக்கள் எல்லாம் ஒரு கவலையில் இருக்கிறாங்க. ஹம்மு கத்லி உஸ்மான், ஹதரத் அமீருல் முஃமினீன் ஜனாதிபதி அவர்கள் கொலை செய்யப்பட்டு விட்டார். அந்த கவலை மக்களை தொற்றிக் கொண்டிருக்கிறது. ஆனால் எனக்கு வலி ஹம்மான், எனக்கு ரெண்டு கவலைன்னு சொன்னார். ஹம்மு கத்லி உஸ்மான் வஹம்முல் ஜிராப், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்திற்காக துஆ செய்து என்னிடத்தில் தந்த 23 வருஷங்கள் நான் பாதுகாத்து வைத்திருந்த பரக்கத்தான் அந்த பை காணாமல் போயிடுச்சுன்னு சொன்னான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் பேரித்தம்பழத்தை போட்டு ஒரு பையை கொடுத்துருந்தாங்க ஹதரத் அபூ ஹுரைராட்ட. எவ்வளோ எடுத்தாலும் அதிலிருந்து வந்துக்கிட்டே இருக்கும், எவ்வளோ எடுத்தாலும் அதிலிருந்து வந்து கொண்டே இருக்கக்கூடிய 23 கிட்டத்தட்ட 23 வருட காலங்கள் நான் அனுபவித்த வைத்திருந்த பரக்கத்தான் அந்த பை என்னை விட்டு காணாமல் போய்விட்டது. காரணத்தை சொல்கிறார்கள், உம்மத்திற்கு மத்தியிலே சில விதமான பிணக்குகள், சண்டைகளுடைய தொடக்கமாக அது இருந்தது. சண்டைகளுடைய தொடக்கங்கள் வருமானால் உம்மத்திலிருந்து பரக்கத்து எடுபட்டு போய்விடும்.
உம்மத்திலிருந்து பரக்கத் எடுபட்டு போய்விடும். பெருமக்களே, அதிலையும் இது எந்த காலம்? இது எந்த காலம்? இந்த சமூகத்தை அழிப்பதற்கு, இந்த சமூகத்தை வீழ்த்துவதற்கு எதிரிகள் திட்டமிட்டு கொண்டிருக்கக்கூடிய காலம் இல்லையா? எதிரிகள் எல்லா வகையிலும் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காலம் இல்லையா? மதரசா என்ற பேரே இருக்கக்கூடாதுங்கிறார் அசாமினுடைய முதல்வர். மதரசான்னு ஒரு பேர் சொல்ல, அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. பல நிலைகளிலேயும் ஒன்றுபடுவதற்கான வாய்ப்புள்ள இந்த சமுதாயம் பல நிலைகளிலும் வேறுபடுவதற்குண்டான நிலைகளில் உள்ளவர்கள். அவர்கள் வணங்கக்கூடிய தெய்வங்கள் வித்தியாசம், அவங்க வணங்கக்கூடிய, அவங்க தெய்வம் நினைச்சிருக்கக்கூடிய அந்த தெய்வங்கள்ல வித்தியாசம் இருக்குது, ஜாதிகள்ல வித்தியாசம் இருக்குது. பல்வேறு நிலைகளில் முரண்பட்டிருந்தாலும் கூட அவங்க எதிரி நினைக்கிற ஆட்களை நாம யாரும் துன்யால எதிரி நினைக்கல. அவங்க எதிரி நினைக்கிறவங்க ஒன்றுபடுறாங்களா இல்லையா? ஒன்றுபடுவதற்கான 1000 வழிகள் நமக்கு இருக்க, சின்ன சின்ன காரியங்களில் எல்லாம் மனக்கசப்புகள் என்பது இந்த சமூகத்தை அழித்துவிடும். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, உங்களுக்கு மத்தியிலே இணக்கம் இல்லாமல் ஃபசாது வந்தால் ஹியல் ஹாலிகா, அது அழித்து விடும் என்று சொன்னார்கள். ஹாலிகான்னா தலையினுடைய மொத்த முடி இறக்கிறதுக்கு வேற ஹல்குன்னு சொல்லுவாங்க. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நான் உங்களுடைய முடி இறக்கிறத சொல்லல, உங்க தீனை அழிச்சிருன்னு சொன்னாங்க. உங்களிடத்திலிருந்து உண்டான தீனை அழித்து விடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார். அருமையானவர்களே, அதனால முதல்ல நம்ம உள்ளத்தில் இப்படி ஒரு எண்ணம் ஏற்படணும், இந்த பிணக்குகள் மாறுபடணும். அல்லாஹ் நசீபை தந்தருள்வானா. அதற்காக வேண்டியுள்ள உறுதுணையும், அதற்காக வேண்டியுள்ள ஒத்துழைப்பும் மாறுபட்ட கருத்துள்ளவர்களும் சரி, பொது ஜமாஅத்தும் சரி, அதில் கவனம் செலுத்தலாமா இன்ஷா அல்லாஹ்? கண்ணியமானவர்களே, அது விஷயத்தில் நம்முடைய கவனம் இருக்கணும். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதீனாவாசிகளில் முதலாக திருநபியினுடைய கரம் பற்றி இஸ்லாத்தை ஏற்றவர்கள், முதலாக ஸல்லல்லாஹு கரம் பற்றி இஸ்லாத்தை ஏற்றவர்கள் செய்தனா அஸ்அத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு அன்ஹு, மிக உன்னதமான சஹாபி. இந்த சமூகத்திற்கு ஜும்ஆவை அறிமுகப்படுத்தியவர்கள், முதல்ல ஜும்ஆவை ஏற்படுத்தியவர்களே அதற்கு அஸ்அத் இப்னு ஸுராரா தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரம் பற்றி மதீனாவாசிகளில் முதலாக திருநபியினுடைய கரம் பற்றி இஸ்லாத்தை ஏற்றவர்கள். மதீனாவாசிகள் மக்காவில் வந்திருக்கும் பொழுது ஒரு ஒப்பந்தம் நடந்துச்சு. அதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போகிறதுக்கு காரணமாக இருந்துச்சு. அந்த 3 வகையான ஒப்பந்தம். அதில் முதல் ஒப்பந்தம் நடந்ததில் 6 பேர் வந்திருந்தாங்க. அந்த 6 பேரில் ஒரு ஆள் தடுத்து அஸ்அத் இப்னு ஸுராரா. இந்த 6 பேரில் சில சின்ன காரியங்கள் தான் பெரிய காரியங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். அந்த அடிப்படையில் மதீனாவிலிருந்து வந்து அகபா ஒரு ஒப்பந்தம் நடந்தது. இன்றும் மதீனாவிலே மினாவுக்கு அருகிலே அந்த பிரபலமான பழங்காலத்தினுடைய பள்ளி வாசல் இன்று அதை பாதுகாத்திருக்கிறார்கள். அந்த அகபா என்ற ஒப்பந்தம் அங்கேதான் நடந்தது. முதலாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரம் பற்றி மதீனாவாசிகளில் இஸ்லாத்தை ஏற்றவர்கள் செய்தனா அஸ்அத் இப்னு ஸுராரா, அஸ்அத் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க தான் ஜும்ஆவை உலகத்தில் ஏற்படுத்தியவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை நடைமுறைப்படுத்தினாங்க. அதுக்கு பிறகு அங்கீகாரம் கொடுத்தார்கள். அதே போல 2வது 3வது அக்கபாவினுடைய அந்த ஒப்பந்தத்திலும் கலந்து கொண்டவர்கள் செய்தனா அஸ்அத் ரலியல்லாஹு அன்ஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீண்ட வரலாறு, மதீனாவாசியருடைய அழைப்பின் பேரில் மதீனாவுக்கு போயிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போனாங்கன்னா எங்க போனாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பனு அம்ர் என்ற கூட்டத்தார் இடத்தில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் மதீனாவில் போய் முதல்ல சேர்றாங்க. அந்த பனு அம்ர் என்ற அந்த கூட்டம் இருக்கிறதே, அவங்க யாருன்னு சொன்னா அவுஸ் கோத்திரம். முதலாக இஸ்லாத்தை ஏற்றாரை அதற்கு அஸ்அத் அவர்கள் ஹஸ்ரஜ் கோத்திரம். இந்த 2க்கு மத்தியில் காலமெல்லாம் பகை. ஒரு பிராணி இன்னொருடைய தோட்டத்தில் போய் மேய்ந்ததற்காக வேண்டி 40 வருஷ காலம் சண்டையிட்டால் என்று வரலாறு வருகிறதே, இந்த கோத்திரம் தான். இவங்களுடைய ஒரு பிராணி போய் அவங்களுடைய தோட்டத்தை தண்ணி குடிச்ச காரணத்தினாலே அதற்கு பிறகு ஏற்பட்ட அந்த பகையினுடைய விளைவு இவங்க குடும்பம் அவங்க குடும்பம் இவங்களை தொடர்ந்து 40 வருஷ காலம் 40 வருட காலம் அப்படி சண்டையிட்டு மனக்கசப்புகள் இருந்த அந்த 2 கோத்திரம். கொஞ்சம் கவனமா அந்த விஷயத்தை கேளுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா போன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பனு அம்ர் என்ற கூட்டத்தாரிடத்தில் தான் தங்கி இருக்கிறார்கள். அவர்கள் ஹஸ்ரஜ் கோத்திரத்தார், அவர்கள் அவுஸ் கோத்திரத்தார். இந்த அஸ்அத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஸ்ரஜ் கோத்திரம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா வந்துட்டாங்க. அல்லாஹ்வுடைய ரசூலை போய் பார்க்கணும், ஆசைன்னா தாங்க முடியல. அஸ்அதால ரலியல்லாஹு அன்ஹு அவங்களால அடக்க முடியல. ஆனால் இன்னும் பகைமை இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கோத்திரத்தில் தங்கி இருக்கிறாங்க. தன்னை அடக்க இயலாமல் ஹதரத் ஸையதுனா அஸ்அத் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு போர்வையை போர்த்தி கொண்டு தெரியாதவர்களாக அவங்களுடைய தங்கியிருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு அருகிலே ஒரு இடத்துல ஏறி குதிச்சு ரசூலுல்லாஹி பார்க்க போயிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க, பேசினாங்க. ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம். ஹதரத் அஸ்அத் ரலியல்லாஹு அன்ஹுக்கு பெரிய ஆனந்தம். பேசிட்டு வந்துட்டாங்க, சந்திச்சுட்டு வந்துட்டாங்க. வந்த பிறகு அதற்கு பிறகு அந்த ஹவுஸ் கோத்திரம் எங்கே தங்கி இருக்கிறார்களோ அந்த பனு அம்ர் கோத்திரத்தில் உள்ள சில பேர் ரசூலுல்லாஹ் பார்க்க வர்றாங்க. வந்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்பதான் ஹதரத் அஸ்அத் ரலியல்லாஹு அன்ஹு வந்துட்டு போறாங்கன்னு சொன்னாங்க. இப்பதான் ஹதரத் அஸ்அத் ரலியல்லாஹு அன்ஹு வந்துட்டு போறாங்க. அவங்களுக்கு ஆச்சரியம், அவ்வளவு பகை. எப்படி வந்தாங்க அவங்க? நாங்கள் எல்லாம் இஸ்லாம் ஆகுவதற்கு காரணமானவர், அடித்தளமானவர் அவர். நாங்கள் அவங்களை கண்ணியப்படுத்தணும், அவங்களை வரவேற்க வேண்டும், அவர்களை நாங்கள் உயர்வுபடுத்த வேண்டும் என்று அந்த 3 பேரும் நினைத்தார்கள். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டாங்க, பக்கத்தில் தான் இருப்பாங்கன்னு சொன்னாங்க. ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டாங்க, பக்கத்தில் தான் இருப்பாங்கன்னாங்க. அந்த 3 பேரும் ஓடி போய் தேடுகிறார்கள். ஒரு மரத்தடியில் ஸையதுனா அஸ்அத் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறார். அவங்கள கட்டி அணைத்து தங்களுடைய பகைமையெல்லாம் மறந்து, இவர்கள் சேர்ந்ததல்ல, அந்த 2 கோத்திரமும் சேர்ந்தது. இந்த 2 கோத்திரத்தையும் இஸ்லாம் இணைத்து வைத்தது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான், உங்களுக்கு மத்தியிலே கடுமையான விரோதம் இருந்தது. ஒகுந்தும் அலா ஷஃபா ஹுஃப்ரத்தின் மினன் நார். அல்லாஹ் அதை சொல்லும் பொழுது எப்படி சொல்றான்னா, நரகத்தின் விளிம்பில் இருந்தீர்கள்ங்கிறான். இந்த பிணக்கு எங்க கொண்டு போய் சேர்க்குங்கிறதையும் குர்ஆன் சொல்லுது. அல்லாஹ் உங்களுக்கு மத்தியில் அதனுடைய நிலையை மாற்றி ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும், உங்களுக்கு மத்தியில் கல்புகளை ஒன்றுபடுத்தினான் என்று அல்லாஹ் பாராட்டி சொல்கிறான். அதுதான் இந்த உம்மத்தினுடைய சிறப்பு, அதுதான் இந்த உம்மத்தினுடைய மேன்மை. சண்டை பிடிக்கிறதுக்கு சின்ன காரணங்கள் போதும், ஆனால் இணக்கமாக வாழ்வதற்கு விசாலமான மனது வேண்டும். இணக்கமாக வாழ்வதற்கு விசாலமாக மனசு வேண்டும். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்காக சின்ன சின்ன விஷயங்களை விட்டு கொடுத்தாங்க. அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கட்டிய காபா இருக்கிறதே, கட்டிய காபா இன்றைக்கும் காபாவினுடைய சதுர வடிவில் இருக்கிறது. அதுக்கு பக்கத்தில் ஒரு ஹத்தீம் என்பது போல ஒரு வட்ட வடிவமான ஒரு கல் இருப்பதை தாங்கள் இடத்துல பார்த்துருக்கலாம். நேரடியாக போனவர்களும் பார்த்துருக்கலாம், மற்றவர்களும் அதே ஃபோட்டோவில் பார்த்துருக்கலாம். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபாவை கட்டும் பொழுது அதையும் சேர்த்துத்தான் காபாவா கட்டி இருந்தாங்க. பின்னால் குறைஷிகள் தங்களுடைய வசதியினுடைய நிலவேற காரணங்களால அவங்க அதை விட்டுட்டு கட்டிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, எனக்கு ஆசையா இருக்கு அதையும் சேர்த்து காபாவை கட்டணும், அதையும் சேர்த்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டியதை போல. ஆனால் அன்னை ஆயிஷா நாயகியார் இடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யா ஆயிஷா லவ்லா கௌமகி ஹதீஸ் அஹ்தின் பில் இஸ்லாம் லபனைத்துல் கஅபத அலா கவாயித் இப்ராஹிம். புதுசா இஸ்லாத்திற்கு வந்திருக்கிறாங்க, அதனால் அவங்களுக்கு மத்தியிலே ஏதாவது மனக்கசப்புகள், மனசில் ஒரு வேறுபாடுகள் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நான் அதை அப்படியே விட்டு விடுகிறேன்னு சொன்னான். அதை அப்படியே விடுறேன், ஏன்னா யாராவது தேவையில்லாத சில பேச்சுக்களுக்கோ மன உரசல்களுக்கோ மனக்கசப்புகளுக்கோ அது காரணமாயிடக்கூடாதுன்னு சொன்னான். அருமையானவர்களே, மார்க்கம் அவ்வளவு தெளிவாக சொல்லித்தரக்கூடிய ஒரு காரியம். அதே போல கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த உலகத்தில் எனக்கு பின்னால் ஷைத்தானை நீங்கள் வணங்குவதை விட்டும் நீங்கள் இணை வைப்பாளர்களாக மாறி விடுவதை விட்டும் நான் பயப்படலைன்னு சொன்னாங்க. நீங்க யாரும் முஷ்ரிக்கீன்கள் ஆயிர மாட்டீங்க, நீங்க யாரும் இனிமே ஷைத்தானை வணங்க மாட்டீங்க, எனக்கு அதில் நம்பிக்கை இருக்குது. ஆனால் வலாக்கின் ஃபி தஹரீஷி பைனஹும், ஷைத்தான் கடுமையாக முயற்சி செய்து கொண்டிருப்பான் உங்களுக்கு மத்தியிலே பிளவை உண்டாக்குவதில்லைன்னு சொன்னான். ஆனந்தம் அவனுக்கு குஷி. சண்டை போட்டா சத்தம் போட்டா அவனுக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கும், அதிலே அவன் கடுமையாக முயற்சிப்பான் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காண்பித்தார். பெருமக்களே, மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கத்தான் செய்யும். மனிதர்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் எல்லாருக்கும் ஒரே அறிவு கொடுக்கல, எல்லாம் ஒரே மாதிரி இல்லை, வித்தியாசமான அறிவு இருக்கும் பொழுது மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கத்தானே செய்யும். கைவிரல்கள் 5 ஒரே அளவிலே உள்ளவை அல்ல, வேறுபட்டதை போல மனித அறிவுகளிலேயும் ஏற்றத்தாழ்வு வித்தியாசம் இருக்கும் பொழுது ஒரு ஆளுக்கு இருக்கிற மாதிரி அபிப்பிராயம் இன்னொரு ஆளுக்கு இருக்க வேண்டியதில்லை, மாறுபட்ட கருத்து இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் கூட நன்மைக்காக, பொது காரியத்திற்காக சில காரியங்களை விட்டுவிட்டு நம்முடைய அபிப்பிராயங்களுக்கு மாற்றமாக இருந்தாலும் கூட அதில் இணங்கி செல்வது இருக்கிறதே ஒரு இபாதத். மார்க்கம் அதை நமக்கு உன்னதமாக சொல்லித் தருகிறது. ஹஜ்ஜில் இருக்கும் பொழுது மினாவில் ஹதரத் உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் 4 ரக்காத் தொழு வச்சாங்க.
இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னாங்க, நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட தொழுது இருக்கிறேன். அவங்களாம் 2 ரக்காத் தான் தொழு வச்சிருக்கிறாங்க, நீங்கள் 4 ரக்காத் தொழு இருக்கீங்கன்னா அவங்களுக்கு மத்தியில் ஒரு சின்ன கருத்து வேறுபாடு வந்துச்சு. கருத்து வேறுபாடு வந்தாலும் கூட அதனுடைய நியாயங்களை, அதற்கான காரணங்களை உஸ்மான் தான் விளக்கி சொன்னாங்க. இப்னு மஸ்ஊத் தான் திருப்திப்படலை. ஆனாலும் ஹதரத் சையதுனா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இமாமாக நின்று அல்லாஹு அக்பர் 4 ரக்காத்துக்கு தக்பீர் கட்டும் பொழுது இவங்களும் பின்னால் சேர்ந்து நின்று தொழுதுட்டாங்க. பின்னால் சேர்ந்து நின்று தொழுதாங்க. ஹதரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, என்னங்க நீங்கள் அவங்க 2 ரக்காத் தொழுகாமல் 4 ரக்காத் தொழுதவொடனே இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொன்னீங்க. இப்போ அவங்க 4 ரக்காத் தொழு வைக்கிறாங்க, நீங்களும் பின்னால் சேர்ந்து நின்று தொழுகிறீங்களேன்னு கேட்டாங்க. ஹதரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல் ஹிலாஃபு ஷர்ருன், மக்களுக்கு மத்தியில் மனக்கசப்பும் பிரிவினையும் ஏற்படுவது அதை விட ஆபத்தானதுன்னு சொன்னாங்க. அதை விட ஆபத்தானதுன்னு சொன்னாங்க. நான் ரொம்ப விளக்கமாக சொல்லல, புத்திமான்களுக்கு இது போதும். அருமையானவர்களே, அதனால சின்ன சின்ன விஷயங்கள் அப்படிப்பட்ட மனக்கசப்புகள் ஏற்படுத்தி கொண்டு இருப்பதுங்கிறது இருக்குதே, நிச்சயமாக இந்த சமூகத்தினுடைய நன்மையை, இந்த தீனை அளிக்கும் ரசூல் சொல்றாங்க. வேற என்ன வாசகம் நம்ம சொல்லணும்? பரக்கத்துகள் எடுபட்டு போகும், உங்களுடைய வலிமை குன்றி போகும், வளர்ச்சி தடைபடும் என்றெல்லாம் மார்க்கம் சொல்கிறது. ஹைர், அருமையான பெருமக்களே, அல்லாஹு தஆலா நம்முடைய மனங்களை ஒன்றுபடுத்தி அருள்வானா, அதற்கான வழிகளை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்தருள்வானா, அதை அல்லாஹ் வெற்றிகரமானதாக ஆக்கி அருள்வானா. இன்ஷா அல்லாஹ். ஜும்மா தொழுத பிறகு ஒரு பணிவான உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள், தொழுது முடித்த உடனே தொழுது முடித்த உடனே